டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 அந்த தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு நம்மளுடைய ஜெய்பீம் அகாடமி டெஸ்ட் பேட்ச் தொடங்கியிருக்கும். செப்டம்பர் 29லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும். ஸோ இந்த ஒட்டுமொத்த டெஸ்ட்டுக்குமே ஃபீஸ் வந்தால் 300 ரூபா தான். இந்த டெஸ்ட்டினுடைய ஷெடியூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ படித்து பார்த்துட்டு விருப்பம் இருக்கிறவங்க இணைந்து கொள்ளுங்கள். வாய்ப்பை தவற விடாதுங்க, பயன்படுத்திக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக கணித வகுப்புகளை நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதாவது டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறவங்க நம்ம அந்த டெஸ்ட்டுக்கு ஷெடியூல் என்னென்ன மேக்ஸ் கொடுத்துருக்கோமோ சிலபஸ் அந்த வீக்லி உங்களுக்கு நம்ம கிளாஸ் மாதிரி எடுத்து நடத்த போகிறோம். ஏற்கனவே 2 வகுப்புகள் எடுத்திருக்கோம், அது பிளேலிஸ்ட்டில் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த டெஸ்ட் பேட்சில் இணைய விரும்பும் மாணவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் அதனுடைய டெஸ்ட்டு ஷெடியூல் கொடுத்துருக்கேன். ஷெடியூலை ரீட் பண்ணிட்டு விருப்பம் இருக்கிறவங்க இணைச்சிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம எந்த பாடங்கள் பார்க்க போறோம்னா 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இயற்கணிதம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை பார்க்க போறோம். இந்த இயற்கணித டாப்பிக்கில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, மேக்சிமம் இந்த வயது கணக்குகள் வரும்ல, ஒரு ஒரு ராமுவின் வயது அதிகனை விட 8 மடங்கு அதிகம், உடனே 4 வருடங்களுக்கு முன்னாடியோ பின்னாடியோ அப்படி இருக்கும்போது அவருடைய தற்போதைய வயது அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் வயது கணக்குகள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வயது கணக்குலாம் எப்படி போடணும் அப்படின்னா இந்த இயற்கணித முறைப்படி தான் போடணும். ஸோ அதற்கு முதல்ல இயற்கணிதத்தில் பேசிக் என்னன்னு நம்ம தெரிஞ்சுட்டு 6ஆம் வகுப்புல பேசிக் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்து நம்ம 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு நம்ம பார்த்துட்டு போகிறோம். அதன்படி இன்னைக்கு 6ஆம் வகுப்புல ஒரு இயற்கணித பேசிக்னா ஒரு 3 விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். மாறி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், மாறிலி அப்படின்னா என்ன, மடங்கு அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த 3 விஷயம் ரொம்ப பேசிக். இப்போ நிறைய பார்த்துருப்பேன் நீங்க மாறிலி மாறி அப்படின்ற ஒரு வார்த்தையெல்லாம் ஒரு மேக்ஸ்ல நீங்க இடம்பெற்றிருக்கிறத பார்த்துருப்பீங்க. சில பேருக்கு அது புரியாது. மாறினா என்ன, மாறிலினா என்ன. மேக்ஸ்னா நம்மளுக்கு எதாவது நம்பர்ஸ் இருக்குது, 5 6 எது கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் அந்த மாதிரி இருக்குது. அது மாதிரி மாறி அப்படின்னா என்னன்னு சில பேருக்கு தெரியாது. தெரிஞ்சவங்களோட தெரியாதவங்க அதை கவனிச்சுக்கணும். இப்போ நல்லா கவனி, இதுல ஆன்சர் இருக்கும். மாறி அப்படின்னா என்ன அர்த்தம்? மாறுகிறது அப்படின்னு அர்த்தம். மாறிலினா மாறலன்னு. மாறி இலி மாறவில்லை, மாறினா மாறுது. இதுல என்னன்னு பாருங்க. பாருங்க, ஒன்னு நான் ஏன்னு சொல்றேன், ஒன்னு 5ன்னு சொல்றேன். ரெண்டுத்துக்கு டிஃபரெண்ட் இருக்கு. இந்த 5ன்ற மதிப்பு 5 தானே. 5ன்ற மதிப்பு இந்த இடத்துல வேற ஒரு நம்பரை மாற்ற முடியுமா? 5ன்றது 5 தான். இதே ஒரு தெரியாத எண்ணை 5 எண்க அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? ஒரு தெரியாத ஒரு எண்ணை 5 எண்க அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? ஏன்னா 5ன்றது தெரிஞ்ச நம்பர் தான். ஸோ அப்ப 5ன்ற எண்ணை மாற்ற முடியாது. 5ன்றது 5 தான். ஆனா அந்த ஏன்றத ஏன்னு இருக்கிற இடத்துல தெரியாத ஒரு எண்ணை ஏ எண்க அப்படின்னு நம்ம வைக்கிறோம். இல்லை எக்ஸ் எண்க, ஒய் எண்க, ஏபிசிடியில் அந்த 26 இடத்துல எந்த எழுத்துனாலும் நம்ம வைக்கிறோம். ஸோ அப்போ இந்த ஏ இருக்கிற இடத்துல எந்த நம்பர் வேணாலும் வரலாம் தானே. தெரியாத ஒரு எண்ணை ஏ எண்க அப்படின்னா அந்த இடத்துல 1 வரலாம், 2 வரலாம், 5 வரலாம், 10 வரலாம், 12 வரலாம், எது வேணாலும் வரலாம். ஸோ அப்போ ஏன்ற இந்த இடத்துல மதிப்புகள் மாறுதானே. ஏ இருக்கிற இடத்துல எந்த நம்பர் வேணாலும் வரலாம். அப்போ ஏன்றது நிலையானது கிடையாது. ஏ இருக்கிற இடத்துல வேற ஒன்று வரப்போகுது. அப்போ இது என்ன, இது மாறுதா? ஏன்றது மாறுது. 5ன்றது எண்ணுக்கு அந்த 5 தான். அப்ப அது மாறுறதுல. ஸோ அப்ப இந்த மாதிரி லெட்டர்ல, அதாவது ஆங்கில எழுத்துல இருந்தா அது எல்லாமே என்ன இருக்கும்? மாறி. ஓகேவா? லெட்டர்ஸ்ல அதாவது ஏபிசிடி அந்த 26 எழுத்துக்குது பார்த்தீங்களா, அதுல எந்த எண்ணு கொடுத்தாலும் அது என்ன அர்த்தம்? அதுக்கு பேர் மாறி. ஏன்னா அந்த இடத்துல வேற ஒரு எந்த எண்ணாலும் வரும். இது 5ன்ற எடுத்து 5 தான். அப்ப இது மாறிலி. அப்ப நம்பர்கள்லாம் வந்தா அதுக்கு பேரு மாறிலி. ஆங்கில எழுத்துல லெட்டர்ஸ்ல வந்தா அதுக்கு பேரு மாறி. அவ்வளவுதாங்க. அப்ப மாறினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், மாறிலினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து மடங்கு. இப்ப மடங்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். மடங்குக்கும் அடுக்குக்கும் சில பேருக்கு வித்தியாசம் தெரியாது. கணக்குகள் சரியா ஓரளவுக்கு தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மடங்கும் அடுக்குகளையும் கொஞ்சம் மாத்தி மாத்தி குழப்பி போட்டுருவாங்க. இப்ப அடுக்குக்குன்னா நல்லா கவனிச்சுக்கணும். 2ன் அடுக்கு 5னா என்ன, இப்படி போடுவோம். அதே 3ன் அடுக்கு 7னா இப்படி போடுவோம். அது 2ன் 5 மடங்கு அப்படின்னு என்ன போடுவோம். சில பேர் 2ன் 5 மடங்கு இப்படி போடுவாங்க. இது 2ன் அடுக்கு 5. அது 2ன் 5 மடங்குனா 2 பெருக்கல் 5 போடுவோம். அப்ப 2 அது 10. அப்ப 2னுடைய 5 மடங்குன்றது என்ன அர்த்தம்? 5ஆல பெருக்கணும். இல்லைன்னா 5 டைம் 2 போட்டு கூட்டணும், நமக்கு 10 கிடைக்கும். இப்ப 10ன் 8 மடங்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? 10 8 கூட பெருக்கி 10 8 80ன்னு போடுவோம். இப்போ 9 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 9ன் 3 மடங்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? 9 3 கூட பெருக்கணும். 9 3 27. ஸோ அப்போ மடங்குன்றது என்ன அர்த்தம்? எந்த நம்பரை கொடுத்துட்டு அதனுடைய 5 மடங்குதுன்னா அந்த நம்பரை 5ஆல பெருக்கும். எந்த நம்பரை கொடுத்துட்டு அதனுடைய 3 மடங்கு மதிப்பு என்னன்னு கேட்டால் 3ஆல பெருக்கும். ஸோ அப்போ மடங்குன்னா பெருக்கணும், அடுக்குன்னா பவர்ல போடணும். இது ஆங்கிலத்துல பவர்னு நம்ம சொல்லுவோம்.
இப்போ 2 அடுக்கு 5 அப்படின்னா 2 அடுக்கு 5. அது வந்து 2 5 மடங்கு கேட்டா 2 அடுக்கு 5ன்னு போடக்கூடாது. இது பவர், இதுக்கு பேர் தான் மடங்கு. மடங்குலாம் பெருக்கணும். ஸோ அப்ப மாறினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, மாறிலினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, அடுத்து மடங்கு அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப இதை வச்சு இதை வந்து பேசிக் இது. இப்ப இந்த மடங்கு வச்சு சில கணக்குகள் கொடுப்பாங்க. இப்ப பாருங்க, இப்போ ஒரு கணக்கு இதுல சொல்லியிருக்காங்க. அதாவது எண்ணின் 7 மடங்கில் இருந்து 5ஐ கழிக்க. எண் இருக்கான், எண்ணின் 7 மடங்கில் இருந்து 5ஐ கழிக்க. மடங்கில் இருந்து 5ஐ கழிக்க. இப்ப நம்ம இப்ப சொல்லி தந்த மாதிரி எண்ணின் 7 மடங்கில் இருந்து 5ஐ கழிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப சில பேர் என்ன பண்ணுவாங்க, எண்ணின் 7 மடங்குனா n பவர் 7 மைனஸ் 5 என கழிக்க சொல்லியிருக்கேன், இப்படியும் போடுவாங்க. ஆனா இது தப்பு. நான் சொல்லிட்டு அந்த மாதிரி மடங்குன்னா என்ன அர்த்தம், பெருக்கணும். அப்ப எண்ணின் 7 மடங்கில் இருந்தா அப்ப என்ன அர்த்தம், 7ஆல பெருக்கணும். n × 7. இந்த எண்ணின் 7 மடங்கில் இருந்து 5ஐ கழிக்க, 5ஐ கழிக்கிறேன். அதே 5ல இருந்து எண்ணின் 7 மடங்கை கழிக்கணும், 5 மைனஸ் n × 7 அப்படின்னு போடணும். ஓகேவா? இப்ப இந்த n × 7 வந்து எப்படி போடலாம், நம்ம 7n போடலாம். நம்பரை முன்னாடி போட்டு 7n மைனஸ் 5 போடலாமா? இதுதான் இதுக்கு ஆன்சர். எண்ணின் 7 மடங்குல இருந்து 5ஐ கழிக்கணும். என்ன 7 கூட பெருக்கும் போது n × 7ன்றது 7n மாறுது, மைனஸ் 5. இது உள்டாவா 5ல இருந்து எண்ணின் 7 மடங்கை கழினா 5 முன்னாடி வந்துடும், மைனஸ் 7n வரும். ஸோ இப்படி தாங்க போடணும். மடங்குன்னா என்ன, இப்படிதான் போடணும். ஓகேங்களா? அடுத்தது பார்க்கலாம். அடுத்து இன்னொரு கொஸ்டின்ஸ் பாருங்க. ஒய்யின் 3 மடங்கை 8ஆல் வகுக்க. ஒய் இருக்கான், ஒய்யின் 3 மடங்கை 8ஆல் வகுக்க, 8ஆல் வகுக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஒய்யின் 3 மடங்குன்னா டக்குன்னு அவ்வளவுதான். ஒய்யின் 3னா ஒய் × 3. ஒய்யின் 3 மடங்கு 8ஆல் வகுக்க. எதால வகுக்கணுமா, 8ஆல வகுக்கணும். அப்போ y × 3ன்றது 3y சொல்லுமா, 3y / 8. இதுதான் இதனோட ஆன்சர். புரியுதுங்களா எப்படி போடணும்? அப்ப ஏற்கனவே இதை கூட்டுக்கு மாதிரி கொடுத்துருவாங்க, அதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா சில கணக்கெல்லாம் வாய்விலே சொல்லிடுவாங்க, அதுல நம்ம ஆன்சர்ஸ் நாமளே ஒரு சமன்பாடு உருவாக்கி கொண்டு வரணும். ஸோ அப்போ அந்த கேள்விகள் வந்து புரிஞ்சுக்கணும். இயற்கணிதம் டாபிக் நம்ம கத்துக்கிட்டோம்னாலே மேக்ஸிமம் எல்லாமே ஈஸியாக போடலாம். ஏன்னா இயற்கணிதன்றது உங்களுடைய புரிதல் திறனை செக் பண்றது. ஒரு பேராகிராஃப் வடிவில் கொடுத்துருவாங்க, அதை நம்ம அதன் பின்னாடியே போகணும். அவன் என்ன சொல்ல வரான்றத உன்னிப்பா கவனிச்சுட்டு அவங்க என்ன சொல்ல வரான்றதை நோட் பண்ணிட்டு போனோம்னா அவன் கேட்குற கேள்வி புரிஞ்சுக்குவோம். கேள்வி புரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு உண்டான பதிலை நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஸோ அப்போ அந்த மாதிரி தான் அந்த கேள்வி பின்னாடி தான் வரும். ஒய்யின் 3 மடங்கை அப்படின்றாங்க. ஒய் அதனுடைய 3 மடங்கு 3 மடங்கை 8ஆல் வகுக்கும் போது வகுத்தல் போட்டு 8 போறோம். ஓகேவா? அடுத்து பாருங்க, அதே மாதிரி இன்னொன்று சொல்லியிருக்காங்க. 2s - 6 2s - 6 ஆனது 30 எனில் s இன் மதிப்பு காண்க. இந்த s உடைய மதிப்பு காண்க அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது 2s - 6 6 ஆனது 30 எனில், அதாவது இதனுடைய மதிப்பு 30 தான். அப்படின்னா எப்படி போடுவோம்? 2s - 6 ஆனது 30 எனில் s இன் மதிப்பு கேட்கறாங்க. அப்ப 2s - 6 இதுதான் என்னதான் 30 மாறுதான், 30 தான் இருக்கலாம். இந்த 2s - s ஆனது 30. அப்ப 2s - 6ன்றது தான் சமம் 30 போட்டாதான் கரெக்ட். இதுதான் இதுன்றார். அப்ப s ஓட மதிப்புனா x மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோ. 2s s இருக்கிற பகுதி இது மட்டும் இங்க வச்சுனா இந்த -6 அந்தாட்ட போகும்போது என்ன வரும்? பிளஸ் மாறும். ஏற்கனவே 30 இருக்குது, -6 அந்தாட்ட வரும்போது பிளஸ் மாறுதா, +6. இப்ப பாருங்க 2s அப்படியே வருதா, இதுதான் 30 + 6 என்னது 36. இப்ப s மட்டும் வச்சுக்கங்க. 2 இப்படி அடிக்கலாம், O2 இல்லைன்னா அந்தாட்ட கொண்டு போய் கூட அடிக்கலாம். 36 / 2 இப்ப அடிக்கலாம். O2 பக்கத்துல 1 இருக்குது, 16 8 2 16 18 2 36. அப்ப s ஓட மதிப்பு என்னது 18. ஸோ இப்படிதாங்க நம்ம என்ன சொல்றாங்கறத புரிஞ்சுக்கிட்டு கண்டுபிடிக்கணும். இயற்கணிதன்றது அப்படிதான். இப்ப அடுத்தது பாருங்க, ஒரு கணக்கு, ஒரு வயது கணக்கு வச்சு சொல்லியிருக்காங்க. அது நல்லா ரீட் பண்ணுங்க, பாருங்க, நல்லா கவனிங்க. கோபால் கர்ணனை விட 8 வயது இளையவன். கோபாலா, இங்க பாருங்க, கோபால்னு ஒரு ஆளை சொல்லியிருக்காங்க. கோபால், அடுத்தது கர்ணன். வயது கணக்கு வந்தாவே இந்த மாதிரி தான் நீங்க போட்டு வச்சுக்கணும். கோபால் கர்ணனை விட 8 வயது இளையவன். கோபால் வந்து கர்ணனை விட 8 வயது இளையவன்றாங்க. ஓகேவா? அப்ப கர்ணன் வந்து நம்மளுக்கு தெரியாது. அப்ப என்ன தெரியாதுன்றத இது ஒரு எக்ஸ்னு வச்சுக்கணும். இவனோட வயது தெரியாது.
ஆனா கோபால் வந்து கர்ணனுடைய 8 வயது இளையவன்றாங்க. அப்ப இவனுக்கு எக்ஸ் வயதுனா கோபாலுக்கு இவனை விட 8 வயசு இளையவன்னா கம்மியானவன் தானே. அப்ப எக்ஸ் மைனஸ் 8 அப்படின்னு சொல்லலாமா? புரியுதா? பாருங்க, கோபால் கர்ணனை விட 8 வயது இளையவன். கோபாலு கர்ணன், இந்த கோபால்ன்றவன் கர்ணனோட 8 வயது இளையவன் என்பது கர்ண வயசு நம்மளுக்கு தெரியாது, அதனால எக்ஸ்னு வச்சுக்கிறேன். அப்ப கோபால் வந்து இவனோட 8 வயசுனா எக்ஸ் மைனஸ் 8. புரிஞ்சா? அடுத்தது அவர்களின் வயதுகளின் கூடுதல். அப்ப அவர்களுடைய வயது இதுனா அவங்களுடைய வயது. கோபாலோட வயது எக்ஸ் மைனஸ் 8, கர்ணனோட வயது எக்ஸ். அப்ப அது அவங்களுடைய வயதுகளின் கூடுதல்னா எக்ஸ் மைனஸ் 8 பிளஸ் எக்ஸா. அவர்களின் வயதுகளின் கூடுதல் 30 எனில், கூடுதல் தான் 30 எனில் கர்ணனின் வயதை காண்க. கர்ணன்றதானே எக்ஸ். அப்ப எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சா கர்ணன் வயதா. அப்ப பாருங்க எக்ஸ் மைனஸ் 8 பிளஸ் எக்ஸ். இந்த எக்ஸ் எக்ஸ்ன்றது 2x இருக்கா, 2x ஆகிக்கலாம். மைனஸ் 8 இருக்குது சமம் 30. ஓகேவா? இப்ப எக்ஸ் தானே தேவை, 2x இந்த பக்கம் வச்சுங்க. மைனஸ் 8 அந்த பக்கம் போது பிளஸ் 8 மாறும். அப்ப ஏற்கனவே 30 இருக்கு பிளஸ் 8. அப்ப 30 பிளஸ் 8ன்றது 38 மாறுதா. ஓகே, அப்ப எக்ஸோட மதிப்பு வச்சுக்கணும். இந்த 2 அந்த வகுத்துல போதா, வகுத்தல போகும். அதுக்கப்புறம் அடிச்சனா 2 இங்க 2 பக்கத்துல 1 9 2 18. அப்ப எக்ஸோட மதிப்பு என்னது? 19. இப்ப இது 19 வந்து எக்ஸ் சப்ஸ்டிட் பண்ணுங்க. கர்ணனோட வயது கேட்டிருக்காங்க. அப்ப கர்ணனோட வயது 19. அப்ப கோபாலோட வயது என்னவா இருக்கும்? இவனோட 8 வயது இல்லைன்னா அந்த எக்ஸை சப்ஸ்டிட் பண்ணுங்க. இவருடைய வயது வந்து 19. கோபாலோட வயது என்னவா இருக்கும்? 19 மைனஸ் 8 11 வயதா. அப்ப இவருடைய வயது 11. புரியுதுங்களா? அப்ப இப்ப எப்படி வேணாலும் வயதுகளின் வித்தியாசம் சொன்னாலும் கேட்டுருங்க, விகிதம் கேட்டாலும் போட்டுங்க, எப்படி கேட்கலாம். நம்ம பின்னாடி மேலும் பெரிய பெரிய கணக்குகள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இதுதான். அப்ப பாருங்க, இன்னொரு டைம் கூட எக்ஸ்பிளைன் பண்றேன். கோபால் கர்ணனை விட 8 வயது இளையவன். கர்ணன் வந்து வயசு நமக்கு தெரியும், அதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். ஏன்னா கர்ணனை முன்னிறுத்துதான் சொல்றாங்க. இவனை விட 8 வயது சின்ன பண்ணும் போது இவனை நம்ம அசியூம் பண்ணணும். ஏன்னா வயசு தெரிஞ்சாதானே அதை வச்சு நம்ம 8 வயசு கம்மியா போட முடியும். அப்ப அவனோட வயது நமக்கு தெரியாது, அதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இப்ப கோபால் 8 வயது இவனோட சின்னவன்னா எக்ஸ் மைனஸ் 8 போடுறேன். அப்புறம் அவங்க வயதுகளின் கூடுதல் சொல்லிட்டாங்க, அதனாலதான் எக்ஸ் மைனஸ் 8 பிளஸ் எக்ஸ் கூட்டுறேன். கூட்ட 30. அப்ப இதுல இருந்து எக்ஸை கண்டுபிடிக்கிறேன். ஒரு எக்ஸ் 2 எக்ஸ் ஆகுது. மைனஸ் 8 இருக்கு சமம் 30. இப்ப எக்ஸ் தான் தேவை, இந்த உறுப்பை வச்சுக்கிறேன். மைனஸ் 8 அந்தாட்ட போகுது, அந்த பக்கம் போகுது பிளஸ் 8 மாறுது. 30 பிளஸ் 38 மாறுது. எக்ஸ் மட்டும் ஒரு இடத்துல 2 கொண்டு போது வகுத்தல போயிருது. 2 19 38. இதுதான் எக்ஸ் கரண்டோட வயது. இதே கோபால் வயது கேட்டாங்கன்னா அந்த 19 சப்ஸ்டிட் பண்ணி மைனஸ் 8 11. அவ்வளவுதாங்க. இதுதான் இயற்கணிதம். இயற்கணிதன்றது அந்த கொஸ்டின்ஸ் முன்னாடியே போகும். இது வந்து பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இன்னும் அடுத்தடுத்து உயர் வகுப்புகளை இயற்கணிதம் பார்ப்போம். 7ஆம் வகுப்பு பார்க்க போறோம், 8ஆம் வகுப்பு பார்க்க போறோம். அப்ப அடுத்தடுத்தா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கே நல்லா புரியும். இந்த வகுப்புல இந்த ஒரு சின்ன பேசிக் தெரிஞ்சா போதும். சில பேருக்கு மாறினா என்னன்னு தெரிஞ்சிருக்காது, இப்ப புரியும். அதே மாதிரி ஒரு இயற்கணித கோவையை எப்படி நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்றது அப்படின்னு தெரியாம இருக்கும். ஸோ அதுங்களுக்குலாம் இந்த சின்ன வகுப்பு கொஞ்சம் பயன்படும். மேலும் போக 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 நம்ம கொஞ்சம் மேல் வகுப்புகளில் நல்ல டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோவை முதல்ல பார்க்குறவங்க இந்த சேனலுக்கு நீங்கள் உங்களுடைய ஆதரவுகளை தெரிவிங்க. ஆதரவுகளை பகிர்ந்து கொள்ள மற்ற மக்களுக்கோ இல்லை மாணவர்களுக்கோ, ஏழை மாணவர்களுக்கு நம்மளுடைய சேனலை பகிர்ந்து விடுங்க. டெஸ்ட் பேட்ச்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண இருக்கிறவங்க விருப்பம் இருக்கிறோம், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை பார்த்து ஜாயின் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, நன்றி. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.